வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நுண்ணுயிர் உலகம். போன வீடியோவில் JN1 வேரியண்ட் பற்றி நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம், சளி பிடித்தால் அது சீசனல் ஃப்ளூ, அதாவது காமன் கோல்டு தானா, இல்லை இந்த கோவிட் வேரியண்ட்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்றது தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 200 வகையான வைரஸ்கள் கோல்டு காஸ் பண்ணக்கூடியது. அதில் முக்கியமானது ரைனோ வைரஸ். இதுதான் காமன் கோல்டு காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமன் கோல்டு சிம்டம்ஸ்க்கும் இந்த கோவிடோட சிம்டம்ஸும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ இதில் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது, ஸ்னீசிங், இருமல், அப்புறம் மூக்கடைப்பு, சோர் த்ரோட், இது எல்லாமே இருக்குது அப்படின்னா இது காமனான சிம்டம். இதில் கோவிடோட சிம்டம் எங்கே ஆட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சோர் த்ரோட்டில் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட மெயினாக நிமோனியாவாக அது கன்வெர்ட் ஆகும். அதாவது உங்களுடைய நுரையீரலை அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தி மூச்சு திணறலை ஏற்படுத்தும். சரி, இப்போ காமன் கோல்டில் 2லேருந்து 3 நாளைக்குள்ளே நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க அந்த சளி தொல்லையிலிருந்து. ஆனால் 2-3 நாட்களுக்கும் மேலே இந்த சளி இறுகி அந்த லங்ஸில் உங்களுக்கு மூச்சு விடுவது சிரமம் ஏற்படுது, இல்லை அந்த சளி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சரி, இதில் கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமார்பிடிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இல்லை நுரையீரல் பாதிப்புகள், ஆஸ்மா போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள், 60 வயதை கடந்த முதியவர்கள், இவங்க எல்லாருமே மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு காமன் கோல்டு மாதிரி சிம்டம்ஸ் 2-3 நாள் சரியாயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. பட் அது ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி லைட்டாக இருந்ததுனாலே நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவர் அணுகி பரிசோதனை செஞ்சு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும். முக்கியமான இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை. இது நிறைய பேருக்கு கோவிட் அப்போ உணர்ந்திருப்பீங்க. அதுவும் முக்கியமான சிம்டம். அது இல்லாமல் இப்போ டயரியாவும் வருது, வயிற்று வலியும் வருது சில பேருக்கு. இதில் குழந்தைங்களுக்கு சில பேருக்கு கண்கள் சிவந்து போகிறது. இதுவும் ஒரு சிம்டமாக சொல்கிறாங்க கோவிடில். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருங்க, கவனத்தோடு இருங்க, நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களை தவிருங்க, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே கோவிட் சமயத்தில் நம்முடைய சித்த மருத்துவர்கள் பரிந்துரைத்த இந்த கபசுர குடிநீர் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயமே இல்லாமல் நீங்கள் இந்த கோவிட் தொற்றுலேருந்து மீண்டு வரலாம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.